தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிகளிலே மனிதருள் வேறுபாடு என்ற 13வது காரணமாகிய பல ஆராய்ச்சி என்ற தலைப்பில் விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, மனிதருள் வேறுபாட்டுக்கான 16 காரணங்களை இன்றைக்கு 13வது காரணமாகிய பல ஆராய்ச்சி என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். ஆராய்ச்சி மனப்பான்மை இது மனிதனுக்கு மட்டுமே சொந்தமல்ல. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆராய்ச்சி மனப்பான்மை உண்டு. 5 வரைக்கும் உள்ள ஜீவ இனங்கள் அவைகள் செய்கின்ற ஆராய்ச்சி தன்னுடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, இனவிருத்தி இவற்றுக்கு தேவையான நுட்பங்களை எல்லாம் அது கற்றுக்கொள்கிறது. மனிதனாக வருகின்ற போதுதான் உடல் சார்ந்த வாழ்க்கையை கடந்து இயற்கை ரகசியங்களை ஆராய்கின்ற, இறைவனை தேடி கண்டெடுத்து பயன் கொள்கின்ற சிறப்பாக ஒரு முழுமையான பேரின்பத்தை சந்திக்கின்ற வகையிலே வந்த ஒரு பரிணாமம்தான் மனித திருவுருவம். இந்த ஆராய்ச்சி 2 வகையிலே விரிந்திருக்கிறது. ஒன்று பருப்பொருள் ஆராய்ச்சி, இன்னொன்று மறைபொருள் ஆராய்ச்சி. பருப்பொருள் ஆராய்ச்சி நமக்கு வாழ்க்கை வசதிகளை தந்திருக்கிறது. உடல் ரீதியான தேவைகளை வசதிகளாக தந்திருக்கிறது. மறைபொருள் ஆராய்ச்சி இது நம்முடைய மூளை செய்யக்கூடிய செயல்பாடுகள், உடல் செய்யக்கூடிய செயல்பாடுகளை கூட வசதிப்படுத்திருக்கிறது. இப்போ மறைபொருள் ஆராய்ச்சி தான் ரோபோட்டிக்ஸ். அதனுடைய சாஃப்ட்வேர் மறைபொருள் ஆராய்ச்சி. அதனுடைய அமைப்பு, உருவ அமைப்பு பருப்பொருள் ஆராய்ச்சி. இந்த 2ஐயும் இணைத்து மனிதன் செய்யக்கூடிய எத்தனையோ காரியங்களை மிக லகுவில் செய்யக்கூடியதாக அமைத்தது மனிதனுடைய ஆராய்ச்சி தான். இதுல இன்னும் ஒரு படி மேலே போகின்ற போது இந்த பருப்பொருள் மறைபொருள் ஆராய்ச்சியால் கண்டெடுக்கப்படுகின்ற வாழ்க்கை வசதிகள் இது துன்பம் தருமா தராதா என்பதை யோசிக்கணும். அப்படி யோசிப்பதற்கு என்ன வேண்டும் என்றால், இந்த மறைபொருள் ஆராய்ச்சி முழுமை பெற வேண்டும். காட் பார்ட்டிகிள் என்று சொல்லக்கூடிய ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகிள்ஸ், இதை பரமாணு என்று சித்தர் பெருமக்கள் சொல்லி வைத்தார்கள். இறை துகள் என்று மகரிஷி அதற்கு பெயர் சூட்டினார். அதே தான் காட் பார்ட்டிகிள் என்று விஞ்ஞானம் பெயர் சூட்டியது. ஸோ காட் இறை, துகள் பார்ட்டிகிள் இறை துகள். இப்போ விஞ்ஞானம் காட் பார்ட்டிகிள் என்ற ஒன்றை அறிவுக்கு முன்பே அதற்கு பெயரை சூட்டியவர் மகரிஷி அவர்கள். இறை துகள் என்ற பெயர். இந்த இறை துகளுக்கு மூலம் எங்கிருந்து இந்த இறை துகள் வெளிப்படுகிறது என்பதை கண்டெடுக்கணும்.
அதை ஸ்பேஸ் என்று விஞ்ஞானம் கண்டெடுத்திருக்கிறது. மிச்சம் என்ன என்றால், இந்த வெளியிலிருந்து, ஸ்பேஸ் என்ற சுத்த வெளியிலிருந்து எப்படி இந்த காட் பார்ட்டிகிள்ஸ் வெளிவந்தது, தோன்றியது என்பதை கண்டெடுக்கணும். இது விஞ்ஞானத்தால் முடியாது என்பது மகர்ஷியுடைய கருத்து, தீர்ப்பு. ஏன் என்பதற்கு விஞ்ஞானபூர்வமான விளக்கை மகர்ஷி தந்திருக்கிறார். இப்ப இந்த அறிவை பெறுகின்ற போதுதான் எந்த ஜீவனுக்கும் துன்பம் தரக்கூடாது என்ற ஒரு நேர்மை பிறக்கும். இந்த ஆராய்ச்சியை வள்ளுவ பெருந்தகை இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பிறங்கிற்று உலகு என்பார். இருமை என்பது கூர்மை, நேர்மை என்ற இருமை. கூர்மை என்பது விஞ்ஞான அறிவு, எதையும் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து அதை வாழ்க்கை வசதியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அறிவு திறம் கூர்மை. நேர்மை என்பது இறை உணர்வு. உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடவாது, உருவத்தில் உண்மை தெரியாது என்றும் உலகத்தில் நேர்மை அழியாது என்று கவிஞர் வாலி பாடலிலே 4 வரிகள் உண்டு. அப்ப உலகத்தில் நேர்மை எப்படி அழியாமல் போகும் என்றால் அதுதான் இறை நீதி. அது யார் அழிக்க முடியும்? எனவே என்றைக்கும் நீடித்திருக்கின்ற இறைவனும் அல்லது இறைநிலையும் அதனுடைய இயக்கமாகிய இறை நீதியும், இவை இரண்டும் தான் இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றன. எனவே இந்த நேர்மை என்ற துன்பம் வராமல் காத்து கொள்கின்ற அறிவு, இதுவும் ஆராய்ச்சி தான். மெய்ப்பொருள் ஆராய்ச்சி, மறைபொருள் ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியிலே தெளிந்த அறிவை பெற்றவர்கள் சித்தர் பெருமக்களும் ஞானிகளும். அவர்கள் சொன்னதை வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்துபவர்கள் இன்றைக்கு மத தலைவர்களும் பக்தர்களும் கோவில் நிர்வாகிகளும். இதை, இந்த ஆராய்ச்சியை பற்றி மகர்ஷி வள்ளுவ பெருந்தகை அவர்கள் வினை திட்பம் என்ற ஒரு அதிகாரத்துல இதை சார்ந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். எண்ணம், சொல், செயல், இந்த 3 நிலைகளை விரித்தால் உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம் என்ற 4 நிலைகளிலே மகிழ்ச்சி அடையும். கடந்த கால அனுபவங்களை ஆராய்ந்து பெற்ற விளைவுகளை நினைவு கூர்ந்து இன்பம் தந்த செயலை உறுதிப்படுத்திக் கொள்வதும் துன்பம் தருகின்ற செயல்களை தவிர்ப்பதும், இதுவும் ஆராய்ச்சி தானே, தத்துவ ஆராய்ச்சி. ஒவ்வொரு தலைமுறையிலேயும் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பங்கள் என்ற 4 அம்சங்களிலேயே வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. இதில் பெற்ற அனுபவத்தின் தாக்கம் மிக அதிகம். முதிர்ந்த நெல் விதை முளைப்பதை போல திணிவு பெற்ற அனுபவங்கள் எளிதில் செயல்பாடுகளாக வளர்ச்சி பெறும். அதனால் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், பருப்பொருள் வாழ்க்கையே உலகில் எல்லோரையும் ஆட்டி படைக்கும். மறைபொருள் வாழ்க்கை அவசியம் இல்லை என்பதே பலருடைய கருத்தாக இருக்கும். ஆனால் ஆசைப்பட்ட ஒன்று அடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உண்டல்லவா? எனவே இதெல்லாம் சிந்தித்து பார்த்து தன்னுடைய ஆசைகளை மற்றவருடைய சுதந்திரத்திற்கும் தேவைகளுக்கும் பாதிப்பா இல்லாத வகையிலே பயன் கொள்வது,
வாழ வென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு, வாழ்வோர்க்கு சாதகமாய் அமையும் மட்டும். எனவே இதை எப்படி ஆராய்ந்து பார்ப்பது, ஆராய்ச்சியை எப்படி நாம் பயன் கொள்வது என்றார். ஊறு ஒரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோள். வாழ்க்கையை ஆராய்ந்தவர்கள் சொல்றாங்க, ஊறு ஒரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோள். ஆறு என்பது நீரின் தொடர் இயக்கம், வாட்டர் கரன்சி. தொடர்ந்து ஆறு என்ற தோற்றமும் இயக்கமும் இருப்பது போல நிலையான ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு என்று உடல்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி வாழ்க்கை பல கடந்தும் அனுபவங்களிலே மாற்றம் இல்லை என்றால் வாழ்ந்ததற்கு பொருள் என்ன? மனிதன் என்பதற்கு சிறப்பு என்ன? யாரை நாம் போற்றுகின்றோம் என்றால், பருப்பொருளை ஆராய்ந்து நமக்கு வசதிகளை வெளிப்படுத்திய விஞ்ஞானிகள். அதே போல வாழ்க்கை ஆராய்ந்து நமக்கு அறத்தை போதித்த ஞானிகள். இந்த இருவரும் செல்வந்தர்களா, அதிகாரிகளா, அரசியல்வாதிகளான்னு யாரும் யோசிப்பதில்லை. அவர்களை மதிக்கிறோம். காரணம் என்ன என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு லகுப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவருடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான். எனவே இதிலே ஆன்மீகம் சார்ந்த, மனம் சார்ந்த ஆராய்ச்சியிலே வெளிப்பட்ட தத்துவங்களை பயன் கொள்வதிலே கொஞ்சம் தேக்கம், கொஞ்சமல்ல நிறையவே. இதுவே அடுத்தடுத்து பல வகையான துன்பங்களும் பிரச்சனைகளும் நோய்களும் தோன்றுவதற்கு காரணமாகிறது என்ற வகையிலே ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுவது இல்லை. அனுபவம் எல்லாருக்கும் இருக்கு. அனுபவப்படாதவர்கள் யார்? ஆனால் தனது அனுபவத்தை ஒரு பாடமாக கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர்? நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி என்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற நல்லவை தீவை இரண்டுமே நமக்கு பாடம். சுகப்படுகின்ற போது இதுபோல் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடம், துக்கப்படுகின்ற போது தீயவற்றை பார்க்கின்ற போது இதை போல் நாம் செய்யக்கூடாது என்ற ஒரு பாடம். இப்படி தொடர்ந்து ஒரு ஆராய்ச்சி இருந்தால் மட்டுமே நம்மை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும். கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் என்கிறார். கடந்த கால அனுபவத்தை ஆராய்ந்து நிகழ்கால சூழ்நிலைகளை கருத்திலே கொண்டு எதிர்காலத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு வந்து சேர வேண்டும் என்று கணக்கிட்டு செயல்படுவதே மிக பெரும் ஆராய்ச்சி. சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்கும் தீது. ஆழ்ந்த சிந்தனை ஆராய்ச்சி. சூழ்ச்சி என்பது ஒரு செயலை செய்வதற்கு தற்போது அமைந்துள்ள பொருள், கருவி, காலம், வினை, இடம் என்ற நீதிகளை ஆராய்கின்ற திறம். தீயவற்றை தவிர்ப்பதற்கும் நல்லவற்றை செய்வதற்கும் மன உறுதி வேணும். நல்லது என்று முடிவெடுத்த பிறகு செயல்படுத்த தயங்கினால், காலை 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு இருக்கு, ஆனா 5 மணிக்கு எழுப்புகின்ற போது சோம்பலாக இருக்கு, தூக்கம் வருது என்று தயங்கினால் வாழ்க்கை தோற்று போகும். அப்ப நல்லது என்று கருதுவது மட்டும் வெற்றியை தந்துவிடாது, அதை செயல்படுத்த வேண்டும். அப்ப எப்படி செயல்படுத்துவது? பொறுமையாக இருந்து செய்வதை பொறுமையா செய்யணும். வேகத்தோடு செய்ய வேண்டியதை வேகத்தோடு செய்யணும். தூங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தூக்கம் வருமா? பேசாம படிச்சாதான் தூக்கம் வரும். இதோ செஞ்சறேன்னு சொன்னா காரியம் நடக்குமா?
எழுந்து செய்தால்தான் காரியம் நடக்கும். அப்படி ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். எந்தெந்த வகையில் செயல்பட வேண்டும் என்று கடந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவுகளை கணித்து திட்டமிட்டு ஆராய்ந்து செயல்படுவது நன்மை தரும். அதுதான் பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். வாழ்க்கையே ஒரு ஆராய்ச்சி தான். ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அனுபவமும் ஆராய்ச்சிக்கு உட்பட்டதுதான். எல்லாரும் ஆராய்ந்து பார்த்தா செய்யறாங்க. லஞ்சம் வாங்கலாமா, இப்படி எல்லாம் வாங்கலாம், எப்படி மாட்டிக்காம இருக்கலாம் என்று முதல்லயே 20 வக்கீல்களை துணை வைத்துக் கொண்டு திட்டம் போட்டுத்தானே லஞ்சமே வாங்குறான், ஊழல் பண்றான். இவனுடைய சாகாக்கள் தானே அங்க நீதிபதிகளும். அப்போ குற்றவாளி தண்டிக்கப்பட மாட்டார்கள். சிறு தவறு செஞ்சா பெரும் துன்பம் வரும், பிடிச்சு போயிட்டு நிமித்திடுவான். ஆனா பெரிய தவறுகளை செய்து விட்டால் ஏசி ஜெயில லக்ஸரி லைஃப்ல இருக்கலாம். அப்ப இது ஒரு ஆராய்ச்சி தானே. இப்படி எல்லாம் செஞ்சா எனவே இந்த பொருள், கருவி, காலம், வினை, இடம் இது மிக பெரும் ஆராய்ச்சி. எல்லா பருப்பொருள் வாழ்க்கைக்கும் மறைப்பொருள் வாழ்க்கைக்கும் இந்த ஐந்துமே இன்பம், துன்பம், அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பதொன்று உய்குவோம். இதே கருத்தை மகர்ஷி அவர்கள் செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் போக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம், துன்பம், அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பதொன்று உய்குவோம். இந்த ஆராய்ச்சி 2 துறைகளிலும் நம் மேன்மை தரும். பொருள் என்பது இயற்கை வளங்கள். ஒன்று இயற்கையில் உள்ள பொருள் வளம், இன்னொன்று இயற்கை தந்த மனித வளம். அப்போ பூமியில் உள்ள இயற்கை வளங்களும் மனித வளமும், பூமியில் வாழ்கின்ற மனித வளமும் ரெண்டும் சேர்ந்ததுதான் இன்றைய உள்ள வசதிகள் எல்லாமே. கருவி இது பொதுவாக அக்னி பொருளாக உணர்ந்து கொண்டாலும் சில இடங்களிலே இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஐம்புலன், ஒளி உணர்கருவி, சுவை உணர்கருவி அப்படின்னு சொல்றோமே, இது என்ன கருவியா என்றால், கருவி என்பது டூல்ஸ் மட்டுமல்ல, கரு விரிந்த நிலை. 5 புலன்கள் வழியாக கரு விரிந்த நிலையே கருவி. அறிவின் மூலமாக இறைவனுடைய கரு விரிந்த நிலையே ஒரு பொருளின் உற்பத்தி. காலம் ஆடிப்பட்டம் தேடி விதை, அந்தந்த பருவத்தில் அந்த காரத்தை செய்வது. வினை தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையை தரத்தக்க எண்ணம், சொல், செயல், வினை. இடம் சந்திர மண்டலமா, பூமியா, அமெரிக்காவா, இந்தியாவா, வீட்லையா, வெளியிலையா, இப்படி இந்த 5 கோட்பாடுகளை மையமாக வைத்து ஆராய்ந்து பார்த்து ஒரு செயலை செய்தால் பருப்பொருள் வாழ்க்கையும் சுகம் தரும், மறைப்பொருள் வாழ்க்கையும் நிறைவு தரும். எனவே ஜீவாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே இன்ப துன்ப அமைதி பேரின்ப அனுபவங்கள் என்பதை புரிந்து பயன் கொள்ள வேண்டும். நட்டார்க்கு
நம்ம யார் பகையாக நினைக்கிறார்களோ, யார் நம்மை விட்டு விலக இருக்கின்றார்களோ, அவரை சார்ந்திருந்து அவர்கள் மூலமாக செய்யக்கூடிய காரியங்களை பெறக்கூடிய அனுபவங்களை பெறுவதுதான் முதன்மை. பிறகு நம்மை நாடி வருபவர்க்கும் உறவினர் நண்பருக்கும் நன்மை செய்யலாம். அப்ப யார்கிட்ட எந்த காரியத்தை சாதிக்க முடியும் என்பதும் ஆராய்ச்சி தானே. எனவே விலங்குகளிலே பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்திக்கு உள்ள ஆராய்ச்சி மட்டும் அல்ல, அதுவே பல மடங்கு விரிந்தது மனித வாழ்க்கையில, சமுதாயத்துல. இந்த பருப்பொருள் ஆராய்ச்சி பெருகிய அளவுக்கு, வளர்ந்த அளவுக்கு மறைபொருள் ஆராய்ச்சியும் நிறைவு பெற்றிருக்கிறது. ஆனா பின்பற்றுவதிலே தேக்கம். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறார்கள்? ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்கார்வதற்கு யாருக்காவது ஆர்வம் இருக்கா பாருங்க. மணிக்கணக்கா கோவில போய் நிக்கிறானேன்னா நோக்கம் இருக்குது. அங்க போய் கும்பிட்டாதான் சாமி கொடுப்பார். அதை வாங்கிறதுக்காக கியூ நிக்கலாம். ஆனா சாமி கிட்ட இன்னொன்னும் கிடைக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது. என்னது? திருவருள். அப்ப இவன் நினைக்கிற திருவருள் என்ன என்றால் வசதிகள். திருவருள் என்ற சொல்லுக்கு இவன் புரிந்து கொண்ட அர்த்தம் வசதிகள். ஆனா திருவருள் என்றால் வசதிகள் மட்டுமல்ல, மன நிறைவும் திருவருள் தான். எனவே மனித வாழ்க்கை என்பது உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் திருப்தி, ஆத்ம திருப்தி, இந்த 4 வகையிலே நிறைவு பெற்றால் தான் வாழ்க்கை முழுமை. இல்லை என்றால் அது அரைகுறை வாழ்க்கை தான். இந்த இலக்கணத்தின்படி, வாழ்க்கையின் இலக்கணத்தின்படி இன்றைய மக்களை பார்க்கின்ற போது எல்லாமே அரைவேக்காடுகள், யாரும் முழுமை பெற்றவர்கள் கிடையாது. அப்போ ஒரு சிலர், ஆன்மீகத்திலே முழுமையான நாட்டம் கொண்ட ஒரு சிலர் எத்தனை பேர் தருவாங்க? ஆத்ம தரிசனம் சொல்றோமே, அதை பெறுவது, காண்பது அவ்வளவு எளிதா? மிக பெரும் ஆராய்ச்சியும் சிந்தனையும் அர்ப்பணிப்பும் தேவை. கீதையில ஒரு அருமையான ஸ்லோகம் ஒன்று, இறைவனை அடைவது எவ்வளவு கடினமான பாதை என்றால், என்னை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற கோடிக்கணக்கான பக்தர்களுள் எங்கோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிய முயல்கிறான். அப்படி முயல்கின்ற பல பக்தர்களுள் எங்கோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிகிறான். அப்படி 1911 பிறந்த ஜனங்களிலே ஒரே ஒரு வேதத்தில் மகிழ்ச்சி தான் உணர்ந்தார். ஒரு நாள் எத்தனையோ குழந்தைகள் பிறக்குது. அப்ப 1911 ஆகஸ்ட் 14 பிறந்த குழந்தைகளிலே ஒரே ஒரு குழந்தை தான் ஞானம் பெற்றது. இது இன்னும் யோசிச்சு பார்ப்போமே, 1 கோடிக்கு ஒரு ஞானி என்று இருந்திருந்தால் இன்றைக்கு உலகத்துல 800 ஞானிகள் இருக்கணுமா இல்லையா? 820 ஞானிகள் இருக்கணும். 820 கோடி மக்கள் தொகை. அப்ப 100 பேர் இங்க இருக்காங்க. அப்போ சில பேர் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப கீதை சொன்ன சூத்திரம் உண்மைதானே? கோடிக்கு ஒருவன் கூட கிடையாது, பல கோடிக்கு ஒருவர் தெரிகிறார்கள். அப்போ அந்த ஆத்ம தரிசனம் பெறுவது, பரமாத்ம தரிசனம் பெறுவது, தெய்வ தரிசனம் பெறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அந்த உச்சத்தை தொட்டவர்கள் பல கோடிகளில் ஒருவர் மட்டுமே. இவன் மற்றவர்கள் எல்லாம் வெறும் வேஷதாரிகள், விதவிதமான ஆடைகளை அணிந்து கொண்டு, சாமி சொல்லுவாங்க, பெண்டு பிள்ளை இல்லாதோன்
பிழைக்க வழி தெரியாதோன், சண்டையினால் வீட்டை விட்டோன், தங்கமே சன்னியாசியான ரெடியம்பர். அது மாதிரிதான் இன்றைக்குள்ள பக்தி மார்க்கம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இதிலே என்ன நன்மைகளை நாம் பெற்றோம் என்று ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ச்சி இல்லை என்றால் இதுல நாம் எந்த நன்மையும் பெற முடியாது. என்ன நன்மை பெற்றோம்? எல்லாம் சொல்றாங்க, ஆணவம் கொடுப்பான் கொடுப்பான் கொடுப்பான். ஆராய்ந்து பார்த்த எப்படி கொடுப்பாருன்னு? என்ன தவறு செய்தாலும் பாவத்தை செய்தால் இறை மன்னிப்பான்றாங்க. எப்படி மன்னித்தான்னு பார்த்தீங்களா? அப்போ பணம் சம்பாதிப்பதிலே இருக்கின்ற ஆராய்ச்சி, அறிவு, அக்கறை வாழ்க்கையை சுகப்படுத்திக் கொள்வதில் இருக்கிறதா? இல்லையே. எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை நீதிமன்றங்கள், காவல் நிலையங்கள். இதுவே சாட்சி. இந்த வாழ்க்கை இலக்கணத்தின்படி இல்லை. ஆசிரியரின் கைப்பாவைகளாகத்தான் மக்கள் வாழ்கிறார்கள். இதுல உலகம் திருந்தட்டும், நான் திருந்திக்கிறேன்னு வாழ முடியுமா? ஏன்னா என் சுக துக்கம் எனக்கு மட்டும்தான். என் குடும்பத்தின் சுக துக்கம் என் குடும்பத்திற்கு மட்டும்தான். அப்ப நான் சுகமாக வாழ வேண்டும், என் குடும்பம் சுகமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் ஆய்ந்து பார்த்து, வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து, நல்ல மகான்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்று பயிற்சிகளை செய்து என்னை நான் திருத்திக் கொள்கிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு வழிகாட்டும் செய்வேன். கேட்டு பெறட்டும், பெறாவிட்டால் போகட்டும், எனக்கு நட்டமில்லை என்று நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று முடிக்கிறார் மகர்ஷி அவர்கள். அந்த வகையிலே ஆராய்ச்சி மனப்பான்மை இல்லாத ஒரு ஜீவன் இல்லை. அதிலே மனிதன் சிறப்பு பெற்றவன். இந்த சிறப்பை துன்பத்தை நீக்கிக் கொள்வதிலேயும் செலுத்த வேண்டும். நன்மைகளுக்கு ஆராய்ச்சி வேண்டியதில்லை, அது வந்து சேர்ந்தது. துன்பத்தை நீக்குவது மிக பெரும் ஆராய்ச்சி. அதில் வெற்றி பெற்று வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா, கேக்குதா? வாழ்வளமுடன் ஐயா. தெரியலையா? வாழ்க வளமுடன். இன்று நமக்காக மிக சிறப்பாக கவி விளக்கம் அளித்த நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருத்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் வாழ்க வளம். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களையும் மற்றும் பிரம்மநாதனி கவி பாட அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல்,
பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞானக்கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை தன்மாத்திரைகள் ஐவகை. மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தி தந்து நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு இறை அருளாலும் குரு அருளாலும் இணைதே நிறைவடைகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.